யாரெல்லாம் வந்து கரண்ட்ல இப்ப பாரதிதாசன் வந்து திட்ட போறது இல்ல. ஐயா ஆணைமுத்து இறந்துட்டாரு, நம்மாழ்வார் இறந்துட்டாரு, முட்டா பையில ஏன்டா நாங்களே தலைவரை ஏத்துக்கிட்டவங்கள எங்களை அவருக்கு எதிராக நீ கொண்டு வந்து நிறுத்தணும் திட்ட போறது இல்ல. யாரெல்லாம் திட்டுவாங்க? ஐயா மருத்துவர் ஐயா வந்து கண்டனம் தெரிவிப்பாரு, அண்ணன் திருமாவண்ணன் வந்து கண்டனம் தெரிவிப்பாரு. இவங்களே பெரியாருன்னு சொல்லிட்டா கொஞ்சம் விசிகாவையும் பாமகவையும் கொஞ்சம் குறைச்சிக்கலாமே. திமுக வழக்கமா திட்டுறதுதான். யாரோட ஓட்டை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? பாமக கொஞ்சம் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. அண்ணன் திருமாவண்ணனுக்கு அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் அந்த அந்த சமூகத்து மக்களோட ஓட்டையும் வாங்கணும் அப்படின்னா இவங்களே பெரியாரா காட்டிட்டா என்ன அப்படின்ற அவருடைய ஒரு அரசியல்ல வந்து சினிமாத்தனமான அரசியல் தான் அவரோட அரசியல். சீமானவரோட அந்த கண்டிக்கும் பேச்சு கூட அந்த ஜாதிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறுது அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, இல்ல அவருக்கு வந்து ஏன்னா இல்ல எனக்கு தனிப்பட்ட முறையில சீமான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு முக்கியமானவரா கூட நம்ம கருதி இருக்கலாம். அவருடைய ஆற்றல், அவருடைய அரசியல் திறன் எல்லாமே. அவர் எங்க விலை போயிட்டாரு அப்படிங்கும் போதுதான் நம்ம அவர்கிட்ட இருந்து 100% முரண்படுறோம். பிராமண கடப்பாறையை கொண்டு வந்து நான் திராவிட கோட்டையை எடுப்பேன் அடுத்த கேள்வி அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னாலே அதுக்கப்புறம் அவர் எந்த இடத்துலயுமே அவருக்கு எந்த விதத்திலுமே அவரை வந்து நம்ம இணக்கமாவோ நமக்கு ஆதரவாவோ நம்ம நிலைப்பாட்டுல இருக்கிறதுல 100% தவறு அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த சமூகம் வந்து ஓர்மையாக ஒரு தாய் பிள்ளையா இருந்த ஒரு சமூகம். அதுக்கு அடையாளம் நம்ம இப்ப சமீபத்துல கொண்டாடின பொங்கல். எந்த விதமான சாஸ்திர சம்பிரதாயங்களோட தலையீடும் இல்லாம, எந்த உருவ வழிபாடும் இல்லாம, எந்த பிற்போக்குத்தனமும் இல்லாம, எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாம, ஆண் பெண் ஜாதி மதம் எந்த விதமான பேதமும் இல்லாம ஒரு இயற்கையை வழிபட்ட ஒரு அறிவார்ந்த சமூகம் தமிழர்களா இருந்திருக்கும். நான் எப்படி வந்து இன்னைக்கு வந்து நான் ஒரு கடவுளோட கால்ல இருந்து ஒருத்தன் பிறந்தான், ஒருத்தன் தலையில இருந்து பிறந்தான், ஒருத்தன் இடுப்புல இருந்து பிறந்தான், ஒருத்தன் தோல்ல இருந்து பிறந்தான்னு சொல்ற ஒரு சித்தாந்தத்துக்கும் ஒரு இனம் இயற்கையாக உருவானது, இந்த உலகம் இயற்கையாக தோன்றுச்சு அப்படிங்கிறதுக்கும் 100% முரண்பாடு இருக்கு. அதுக்கு நேர் எதிரான சித்தாந்தம். ஒரு கடவுளோட காலுக்கும் தலைக்கும் இருந்ததுக்கும் நான் வந்து சூரியன்ல இருந்து பிறந்து வளர்ந்த பூமி, அந்த பூமியில வந்து இயற்கையா தோன்றுன மனித இனம்னு ஒரு இனம் சிந்திச்ச இனத்துக்கும் நீங்க ஒப்பிடவே முடியாது. எந்த விதத்திலுமே நீங்க அதை பொருத்தியே பார்க்க முடியாது. அப்படி ஒரு அறிவியல் சிந்தனையோட வாழ்ந்த ஒரு மாபெரும் சமூகத்தை இந்த பிராமண கடப்பாறை தான் இடிச்சு 4-3 பேத்து தனித்தனியா தூக்கி போட்டுச்சு. அந்த கடப்பாறை தூக்கிட்டு வரான் அப்படின்னா எவ்வளவு ஆபத்தான ஒரு எதிரியா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த பிராமண கடப்பாறை அப்படிங்கிறது திரும்பவும் அந்த ஜாதிய கட்டமைப்பை, அந்த ஏற்றத்தாழ்வை நிலைநிறுத்துவதற்காக இது ஒரு 500 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு முயற்சி. அது அவர் அறிவு